ஏய் சின்ன பொண்ணு, ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டி, உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். கேட்கவா? எப்போ கேளுக்கா கேளு, என்ன சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். ஏண்டி சின்ன பொண்ணு, எப்படி உன் மாமியாக்காரையும் நாத்தனாக்காரையும் உன்னை கைக்குள்ள போட்டு வச்சிருக்க? அப்படி என்னதான் ரகசியம்? எப்போ என் மாமியாக்காரையும் நாத்தனார்காரையும் கைக்குள்ள வச்சுக்குது அவ்வளோ ஒரு பெரிய காம்பு சுத்துற வேலை ஒன்றும் இல்லக்கா, சொல்றேன் கேளு. அட சொல்லு சின்ன பொண்ணு, என்னதான் பண்ற அப்படி? புஷ்பாக்கா சொல்றேன் கேட்டுக்கோ. என் மாமியாக்காரிட்ட போய் அத்தே உங்களை போல மாமியாக்காரி யாருமே இல்லைன்னு சொல்லுவேன். அப்புறம் எங்க மாமியாக்காரிட்ட போய் அத்தே உங்களை விட ருசியா சமைக்க ஆளே இல்லைன்னு சொல்லுவேன். அப்புறம் எங்க நாத்து இருக்குல்ல, நாத்து, அதுக்கிட்ட போய் சொல்லுவேன், நாத்து இந்த உலகத்திலேயே ஒன்னை விட பேரழகி யாருமே இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு நாத்து கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவேன். அதோட என் மாமியாக்காரி நாத்தும் ஃபிளாட்டு. சின்ன பொண்ணு, பலையாள் தான் நீ. என்ன மர்மாவேதான்? அப்ப இவ்வளவு நாள் என்னைய அம்மாவளையும் ஏமாத்திட்டு இருக்க. அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போயிருந்தோம்ல, அப்ப பக்கத்துல இருக்கவங்க கூட கேட்டாங்க, யாருமா இதுவும் உன் நாத்தனாரான்னு. இல்லைங்க, ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். உன்னை விட ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்களே அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க உங்களை பார்த்து. அப்பயா மர்மாவளை சொன்னாங்க? சின்ன பொண்ணு, உண்மை